திருமுருகன் சார் வந்து மெட்டி ஒலியில் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. சிஜே பாஸ்கர் சார் வந்து அதை வந்து அது ஃபுல்லாக அப்படியே மாடிஃபை பண்ணி அப்படியே வந்து ஒரு பானையை பண்ணுற மாதிரி எனக்கு அது வந்து சரி பண்ணி கொடுத்தாரு. இதுதான்ப்பா எனக்கு ரொம்ப நாள் அவர் கூட நடிக்கணும்னு ஆசை. பட் அவர் டைரக்ஷனில் ஆமாம், இதுதான் அவருக்கு நான் ரொம்ப ஃபேவரட் ஆக்டர். இதுதான்ப்பா ஓகே ஒன்று ஷேப் பண்ணியாச்சு, இப்போ வெளில போ அப்படின்னாரு. இவர் குமரன் சார் வந்து கரெக்டாக செதுக்கி விட்டார். எனக்கு அமைஞ்சது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு. எனக்கு அமைஞ்ச டைரக்டர்ஸ் அந்த மாதிரி, ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி. திருமதி செல்வம் நான் தான் எல்லா இன்டர்வியூலும் சொல்லியிருக்கேன், நான் பண்ணுறதாவே இல்லை, நான் பண்ண வேண்டியதே இல்லை. நான் பண்ணுறதா இல்லைங்கிறது அப்படின்னா நான் முடிவு பண்ணணும்னு அர்த்தம். நான் பண்ண வேண்டியதில்லை, போஸ் வெங்கட் பண்ண வேண்டியது. அப்புறம் குமரன் சார் வந்து ராதா மேடம், விகடனில் இருக்கிற ராதா மேடம் ப்ரொடியூசர் வந்து அவங்க சொல்லி தான் ஆனந்தமில் பார்த்தேன், இந்த பையன் வந்து பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கிறான், நல்லா தான் இருக்குது, அந்த பையனை கூப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குமரன் சார் வந்து கூப்பிட்டு ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னதேப்பா, எனக்கு ஒன்று போடணுன்னு ஆசைலாம் இல்லைப்பா, அவங்க சொல்கிறாங்க நான் போடுறேன், ஏன்னா இது எனக்கு லைஃபு, நான் போஸ் வெங்கட் தான் போடணும்னு நினச்சேன், இது எனக்கு லைஃபு, எனக்கு ஒழுங்காக பண்ணி கொடுப்பா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எனக்கு அப்படின்னாரு. சரி சார், இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளோ வெக்ஸாக இருக்கும் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஃபஸ்ட்டு 10-15 நாள் நான் கொஞ்சம் டென்ஷனாக தான் ஷூட்டிங் போனேன். ஏன்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணும், நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத விட இவர் இப்படி சொல்லிட்டாரே நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்மளால முடியுங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 15 நாள் ஷூட்டிங் முடிஞ்சது. டெலிகாஸ்ட் ஆகி ஒரு 10 எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார், இது நான் நினச்ச மாதிரி, நான் நினச்சோட ஒரு 10 மடங்கு அதிகமாகவே வந்துருச்சுப்பா, நான் நினச்ச கேரக்டர்லாம் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு இப்போது ஃபுல் கான்ஃபிடென்ஸ், ஃபுல் திருப்தி, ஓகேப்பா நீ இதுக்கு மேலே நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கேரக்டர் நீ கேரி பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி ஆச்சு, ஓகே ஃபைன், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு.